இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? நான் எங்க காலையிலேயே கிளம்பியிருக்கேன் அப்படின்னா, இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நான் தான் உங்க நந்தினி அருண். இது உங்க நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். நானு, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பையன் நாங்க 3 பேருமே காலையில எங்க கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசியில இருக்க எலஞ்சி குமாரசுவாமி கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த டைம் வந்து நாங்க தென்காசி போய் போல. ஸோ எங்க ஊர்லேருந்து ஒரு ஷார்ட் ரூட் இருந்தது. அதனால அந்த வழியா புகுந்து நாங்க வந்து வந்தாச்சு. கோயில் பக்கத்துல வந்தாச்சு. வரும்போது கிளைமேட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. காலையிலே மழை வர மாரி இருந்ததுனால, சும்மாவே தென்காசி சூப்பரா இருக்கும். மழை வர மாரி இருந்ததுனால இன்னும் சூப்பரா இருந்தது. நாங்க போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மழை வந்துச்சு. ஸோ போகிற வழி எல்லாமே இப்படி தாங்க இருந்தது. அதுவும் இந்த மலைக்கிட்ட வந்து வந்ததும் ரொம்பவே சில்லுன்னு ஒரு காற்று அடிச்சுது. அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக வந்து இந்த மலையவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தா குற்றாலத்தில் வந்து தண்ணி விழுதா, குளிக்க போகலாமா அப்படின்ட்டு பார்த்து போவாங்களாம். எங்கள் வீட்டுக்காரங்க நிறைய டைம் இந்த வழியில் வரும்போது இந்த கதையை எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நானும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கேருந்து ஜூம் பண்ணிகிட்டே பார்த்துட்டே வந்தேன். ஸோ எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து ஜூம் பண்ணி காமிப்போம் அப்படின்றதுனால பார்த்துட்டே வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஜூம் பண்ணியிருப்பேன். அந்த பாருங்கள், லைட்டாக மைல்டாக ஒரு ஒயிட் கலர் கோடு மாதிரி தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து குற்றாலத்தில் தண்ணி விழுறது. ஸோ வந்து அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கோயில்கிட்ட வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் நம்மளோட வீடியோ வந்து பார்க்குறீங்க. பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. அப்படியே போயிடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இன்னும் நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ திடீர்னு எதுக்கு நம்ம வந்து இந்த கோயில் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு சிஸ்டர் முறை வருது. அவங்களுக்கு வந்து கல்யாணம். ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம ரொம்ப டேஸாகவே வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் வர முடியல. நம்ம வீட்டிலேருந்து பக்கம் தான் இருந்தாலுமே எங்களால் இங்கே வந்து வர முடியல. என்னோடய சிஸ்டர் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்திருந்தப்போ இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே போக முடியல. நாங்கள் வேறு ட்ரிப் பிளான் பண்ணதுனால நாங்கள் அப்படி போயிட்டோம். ஸோ போனது எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அப்படி என்ன அதிர்ச்சின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணும் வரல, மாப்பிள்ளையும் வரல. பொண்ணு வீட்டு சைட்லேருந்து யாரும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து யாரும் இல்லை. ஒரு 2 பேர் ரிலேஷன் மட்டும்தான் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வெயிட் பண்ணுற டைமில் நான், லிங்கேஷ் எல்லாமே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். லிங்கேஷ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பான். ஸோ நாங்கள் ஜாலியாக அப்படியே விளையாடிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கோயிலுக்குள்ளே போயிட்டோம். முன்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சரி இருக்கட்டும், பொண்ணு மாப்பிள்ளை வந்ததும் ஒன்றாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா உள்ளே வந்தோம். அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையே ரிஜிஸ்டரில் சைன் போட போயிட்டாங்க. ஸோ வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இந்த வீடியோவில் ஒரு மரம் காமிச்சேன் இல்லையா, இந்த இப்போ பார்த்தாலும் தெரியும். இந்த மரம் வந்து நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூவை வச்சு நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரேரான பூன்னு சொல்லுவாங்க. அபிஷேகத்துக்குரிய பூ, சிவனுக்கு ரொம்ப உகந்த மலர்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்து சிவனும் இருக்கார், முருகரும் இருக்கார். ஸோ அதனால் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வங்கள் இரண்டுமே. ஸோ அதனால் நம்ம வந்து வந்தாச்சு. நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரிஜிஸ்டரில் சைன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. இவங்களுக்கு தான் இன்றைக்கி கல்யாணம். ஹாப்பி மேரிட் லைஃபுங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து இப்படி தாங்க கல்யாணம். சென்னை சைடில், அதாவது என்னோடய அம்மா வீட்டு சைட்லலாம் எப்படின்னா, மண்டபத்தில் வச்சு அந்த எக்கியம்லாம் வளர்த்தி அப்படி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. பட் வந்து எங்கள் மாமியார் வீட்டு சைடில் இந்த மாதிரி தான் கல்யாணம். எனக்குமே இங்கே வச்சு தாங்க கல்யாணம் ஆச்சு. எனக்கு வந்து லாக்டவுன் டைமில் கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் அந்த வீடியோ என்கிட்ட இல்லை. ஸோ நாங்கள் வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்து வந்து சாமி கும்பிட போயாச்சு உள்ள. நான் வந்து ஃபுல்லாக வந்து சாமியை வந்து கிட்ட வரைக்கும் அப்படிலாம் காமிச்சிருக்க மாட்டேன். சும்மா லைட்டாக தான் காமிச்சிருவேன். ஏன்னா வந்து கோயிலுக்குள்ளே இப்போலாம் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுனால வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சும்மா தான் காமிச்சிருக்கேன். இதை எதுவும் இஷ்யூ ஆக்கி விட்டு போயிடாதீங்க. இவங்க வந்து என்னோட மாமனார். ஸோ வந்து அவங்களும் எங்கள் கூட வந்து ஐக்கியமாயாச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பிரகாரத்தை வந்து சுற்றிட்டு வந்தோம். லிங்கேஷ்க்கு அவங்க தாத்தாவை பார்த்தோன்னே, ஆளை விடுங்கடா சாமி, எங்கள் தாத்தா கிட்ட நான் ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருந்தான். எப்படா என்னை விடுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் போல் அவனுக்கு. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து வெளியில் வர்றது வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அவன் வீட்டில் இருந்தானா அவன் ஜாலியாக விளையாண்டுட்டு எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருப்பான். இந்த மாதிரி வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு எப்படா வீட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பையன் அவன். ஸோ நிறைய சாமிலாம் இருந்தது உள்ளே. சுற்றிட்டு அப்படியே வந்து நம்ம வெளியில் இந்த உற்சவர் மூர்த்திலாம் கொண்டு வரும்போது இந்த யானை மேலே, குதிரை மேலெலாம் வச்சு கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் இருந்தது. அவனை தொட்டு பாடுறானது கூட வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டான். ஏன்னா அவன் ரொம்பவே பயப்படுவான். ஸோ அதனால் வந்து
அவங்க அப்பா கிட்ட போய் காமிக்கும்போது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் காலத்தை நிர்ணயிக்கிற பைரவரையும் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து பொண்ணுக்கு வந்து செய்ய வேண்டிய இது செஞ்சுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டு மட்டும் வந்துட்டோம். லிங்கேஷ் எஸ்கேப் ஆகி அவங்க தாத்தா கிட்ட ஓடிட்டான். என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவன் ஓடிட்டான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோவா இந்த வீடியோ எடுக்கிறது, அந்த ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க அதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். பாயாசத்துக்காக சாப்பிட போகிற ஆளில் நானும் ஒரு ஆள். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நந்தூஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.